மைக்கு அப்படியே வாங்க. சரி ஓகே. ஐயா ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிகள். எப்படி ஐயா எத்தனை வருஷமா இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க? ஒரு திருவிழாக்கும் நம்ம கேட்டரிங் ஆர்எஸ்கே கேட்டரிங் தொடர்ந்து வந்து இது போல ஃபங்க்ஷன் டைமில் அன்னதானம் கொடுத்து வழக்கம். சரி, இது என்ன ஃபங்க்ஷனு? இது வந்து யாழ்மார்க்கு 63 உற்சவம். 63 உற்சவம். இது வந்து காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா. சரி சரி. இன்னைக்கு காலையில் 63, நாளைக்கு காலையில் வந்து சாயந்தரம் வந்து வெள்ளித்தேரையா வெள்ளித்தேரை. இது வந்து ஒரு புனிதமான ஒரு செயலாக நினச்சி பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா பண்ணிருக்கீங்க? நம்ம தொடர்ந்து வந்து வருஷம் தேட சேவை தேர் இது மாதிரி ஏழ்மர்கள் திருவிழா ஒரு திருவிழாக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அன்னதானம் பண்ணுவோம். திருவிழாக்கெல்லாம் வச்சு எத்தனை வருஷமா இந்த சேவை பண்ணிருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? நம்ம வந்து கேட்டரிங் பண்ணுறீங்க. கேட்டரிங் பண்ணுறேன். கேட்டரிங்கோட பேர் ஆர்எஸ்கே கேட்டரிங். கேட்டரிங் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கொடுக்குறீங்களா? ரொம்ப நல்ல இல்லை, கேட்டரிங் பண்ணுறதுக்கு முன்னே அன்னதானம் தான் உங்களுக்கு விருப்பம் தான் இருக்குது. அதனால் 4 பேர் நிறைய சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மனநிறைவுக்காக பண்ணுறது. இந்த கேட்டரிங் எப்படி வந்தீங்க? உங்கள் பரம்பரை தொழிலா இது? இல்லை முதல்ல வந்து நம்மளுக்கு காஞ்சிபுரம் பட்டுத்தறி தான். அப்படிங்களா? அதுக்கடுத்து பட்டுக்கு தான் ஃபேமஸ். அதுக்கடுத்து நாங்கள் என்ன பண்ணோம், பசங்கள்லாம் வந்து நானே வீட்டில் சும்மா குக் பண்ணுவேன் அப்படி ஜாலியாக. பசங்க சாப்பிட்டோம், நம்ம தெரிஞ்ச வரையும் பண்ணலாங்க. அது பசங்களும் ரொம்ப பெரியவா பிடிச்சி போச்சு. அப்பா வந்து கண்டுபிடிங்களா, அப்பா நல்லா பண்ணுறாங்க மாதிரி பசங்க விருப்பப்பட்டாங்க. சரி, அது என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக 4 பேர் கொடுக்க ஆரம்பிச்சோம். கேமரா பற்றி நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? சொல்லுங்கள். அது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 பேர் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம். அது 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால இதான் நம்ம தொழில்னு சொல்லிட்டு இந்த தொழிலை ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணிக்கிறோம். அதாவது என்ன சொன்னீங்கன்னா 4 பேர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த திருப்தியாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். ஆமாம், அதான் மனநிறைவு. இதுதான் அந்த மனநிறைவு தான் வந்து இந்த தொடர்ச்சியாக பண்ணுறது. இந்த நல்ல மனசுக்கு ஆண்டவர் எல்லா அருளும் உங்களுக்கு கொடுப்பாருங்க. கூட வந்து நம்ம தம்பிங்களா? ஆமாம், தம்பி நம்ம கூட வந்து 2 பேரும் சேர்ந்து அது வந்து சிறப்பாக பண்ணுறது.